கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் நாம் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை அனுபவிக்க விடாமல் திசை திருப்பும் 3 விஷயங்கள். 3 things they are diverting us. நம்ம என்ன பண்ணுதுன்னா டைவர்ட் பண்ணுது. இதை விட்டு கிறிஸ்துவை அனுபவிக்காமல், கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது we are to experience Christ. அனுபவிக்கிற எந்த ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த பொருளை அனுபவிக்கணும். ஒரு வீடு வாங்கினா அனுபவிக்கணும். ஒரு உறவு கிடைத்தா என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நட்புகள், பழக்க வழக்கங்கள், எல்லா விதமான உறவுகள் இருக்கும் பொழுது அவர்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சொல்கிறதில்ல, இவரோட எனக்கு ஏற்பட்ட அனுபவம், இந்த தொழிலில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், இந்த விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவங்களை சொல்லலாம். we are talking about so many different types of experiences. அதுபோல் நமக்கு கடந்த புதன்கிழமை கூட அதை நம்ம பார்த்தோம். நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது யார்? கிறிஸ்து. தேவன் நமக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறீங்க? நான் காலைல கூட அதை யோசனை பண்ணேன். இப்போ கூட பாடினோம், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்துரு அப்படின்னு. அதுபோல் பாடல் பாடுகிறோம், நீர் செய்த நன்மை 1000 உண்டு விவரிக்க இயலாதையா. அதில் நம்ம பாடலுக்காக பாடுறோம். ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒன்றும் நமக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் ஒன்றும் செய்யலைங்க. ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்காரு. நாம் தான் போட்டு 1000, 2000, 3000 ஒன்று என்ன பண்ணுறோம்? எப்படியாவது அவரை கொஞ்சம் அதை பார்த்தா இதாக செய்யட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே 1000 நீர் செய்த 1000 நன்மைகள் அப்படி சொல்லிவிட்டு நம்ம கொடுக்குற ஸ்தோத்திரத்தை கூட எப்படி பண்ணுறோம்? ஸ்தோத்திரம்னு சொல்லணும்னு கோடி ஸ்தோத்திரம் சேர்த்து சொல்லிடணும். ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம். அது பத்தாடு என்ன பண்ணும்? கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர், கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆக்சுவலி இன்னைக்கு காலோட சிந்திச்சு ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்கான்னு பைபிள் சொல்லுது. ஒரே ஒரு நன்மை தான். எத்தனை நன்மை? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தளினார். அவருக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. அது ஒரே ஒரு நன்மை தான். என்ன நன்மை? குமாரனை கொடுத்தது. இந்த குமாரனை நீங்கள் ரிசீவ் பண்ணுற அனுபவத்தில் சரியாக போகலைன்னா அவருக்குள்ளே ஆயிரக்கணக்கான நன்மை இருக்குது. அதில் எந்த நன்மை நீங்கள் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. அப்போது எத்தனை நன்மைகள் பெற்றாலும் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நன்மைக்குள்ளே வரலைன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தளினார். அதன் மூலமாக நம் தேவ உறவை பெற்றோம். எபேசியர் 1:3 சொல்கிற இந்த கிறிஸ்துக்குள்ளே தேவன் நம்மை சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், நிறைய ஒன்றும் கிடையாது. என்ன? அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஒன்று தான் பெற்றுக்கொண்டோம். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன கர்த்தருக்கு நல்ல வீட்டை கொடுத்தாரு, நல்ல வசதியை கொடுத்தாரு, வாகனத்தை கொடுத்தார், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சார். ஆனால் என்னமோ நெஞ்சுக்கு நிம்மதி தான் கொடுக்கல, சமாதானம் தான் வாழ்க்கையில் இல்லை. பிரச்சனை என்ன? நீங்கள் பெற்றுக்கொண்ட எந்த நன்மையும் தேவனது வந்ததே கிடையாது. தேவன் கொடுத்தா எந்த நன்மை கொடுத்துருப்பார்? தம்முடைய ஒரே பேரான குமார். அந்த குமாருக்குள்ள என்ன இருக்குது? நமக்கு சமாதானம் இருக்குது இல்லையா? சந்தோஷம் இருக்குது. அப்போ அந்த ஒரே ஒரு நன்மை, இந்த நன்மையை நாம் என்ன பண்ணோம்னா we have to taste it, we have to experience கிறிஸ்துவை அனுபவிக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? எந்த ஒன்றையும் அனுபவிக்கிறதில்ல. நீங்கள் ஒரு புடவை வாங்கினா அனுபவிக்கிறீங்க, ஒரு பேண்ட் சட்டை வாங்கினா அனுபவிக்கிறீங்க, ஒரு கார் வாங்கினா அனுபவிக்கிறீங்க, ஒரு பொருள் வாங்கினா அனுபவிக்கிறீங்க, சாப்பாடு வாங்கினா அனுபவிக்கிறீங்க. அதுபோல் கிறிஸ்துவ என்ன செய்யணும்? அப்போது தேவன் தந்த உறவு தான் ஒரே ஒரு ஆசீர்வாதம். அந்த உறவை நாம் அனுபவிக்கணும். அப்போ உறவை அனுபவிக்கும் பொழுது அதில் ஒரு 5 விதமான அனுபவங்கள் வருகிறது. when we come to experience Christ, 5 different types of experience we are getting. நம்ம 5 விதமான அனுபவங்கள் பெறுகிறோம். இதில் தான் ஆசீர்வாதமே இருக்குது. முதலாவது அனுபவம் என்னன்னு சொன்னால், முதல் அனுபவம் விடுதலையின் அனுபவம். டெலிவரன்ஸ், we get freedom. கிறிஸ்துவுக்குள் நமக்கு வருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்னா விடுதலை. நீங்கள் இயேசுவை பயன்படுத்துகிற பொழுது, இயேசுவை உபயோகிக்கும் பொழுது, இயேசுவோடு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றதான ஒரு ரிசல்ட் என்னன்னு சொன்னால், ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், அதனுடைய என்ன ப்ரொசீட் ஆகுதுன்னு சொன்னால் விடுதலை. நீங்கள் விடுதலையாக இருக்கிறீங்க. எதிலிருந்து விடுதலை? இனி உங்களை பாவம் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது என்று ரோமர் 6:14 சொல்லுகிறது. ரோமர் 6:18 மற்றும் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்போது எவ்ரிடே வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் டெலிவரன்ஸ், விடுதலையின் அனுபவம். இதை என்ஜாய் பண்ணணுங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நிறைய பேர்
கிறிஸ்துவால் என்ன வருகிறதோ அவைகளை என்ஜாய் பண்ணுறதில்ல, இந்த இயேசுவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். புரிகிறதா? இயேசுவை அனுபவிப்பது என்பது வேற, இவரை பயன்படுத்தி நாம் ஒரு அஜெண்டா வச்சுருக்கோம், ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். அதில் இவர் என்ன செய்யணும்? ஒன்று, நமக்கு வியாதி பலகீனம் வராதபடிக்கு இவர் என்ன பண்ணணும்? நமக்கு உதவி செய்யணும். நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும், நல்ல கடன் இருந்தால் நீங்கி போகணும், கஷ்டங்கள் சேர்ந்தால் மாறி போகணும். இந்த மாதிரி நம்முடைய லைஃப் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? செல்ஃப் சென்டர்டாக நிறைய பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளானுக்கு அவரை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அதை சொல்லி கொடுக்குறாங்க. இயேசு எப்படி பயன்படுத்துங்க உங்கள் வியாதியை நீக்கிறதுக்கும் உங்களுடைய பிரச்சனை நீக்கிறதுக்கும். ஆனால் இயேசுவை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய உறவை என்ன பண்ணணும்? அனுபவித்து அதில் என்ன அனுபவம் இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்துடைய விளைவு தான் பிற நன்மைகள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வினுடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் போதுமானவராக இருப்பார். ஆண்டவர் சரீர சுகத்தையும் தருவார், நம்முடைய வாழ்வுக்கு நன்மைகளையும் தருவார், பிரச்சனைகளும் துன்பங்களிலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா நன்மைகளும் அவர் செய்வார். ஆனால் இவள் எங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அனுபவிப்பதின் மூலமாக, பை எக்ஸ்பீரியன்சிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்வதனால. இதற்கு பதிலாக கிறிஸ்துவை அனுபவிக்காமல் கிறிஸ்து நமக்கு என்னென்ன பண்ண முடியும், அவர் எந்தெந்த விதத்தில் நாம் வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை திட்டத்துக்கு உதவ முடியும் என்று பார்த்தால் we will be disappointed. அப்போ முதலாவது விடுதலை. அது எப்படிங்க இருக்கும் விடுதலை? விடுதலைன்னா ஒரு பெரிய தப்பை பண்ணுறதுக்கு தூண்டப்படுறோம், தவறாக பேசுகிறதுக்கு தூண்டப்படுறோம், தவறாக நடந்துக்கிறதுக்கு தூண்டப்படுகிறோம், தவறாக ஆசைப்படுறது தூண்டப்படுகிறோம், தவறான சுபாவங்கள் வெளிப்படுறது தூண்டப்படுகிறோம். இதுதான் அடிமைத்தனம். நல்ல 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஆசையை. வாயை திறக்க உடனே வச்சுருக்கிறேன், வாயை என்ன செய்ய விடாதுங்க, நீங்கள் திறக்க வைக்காதுங்க அப்படின்னு எல்லாம் கொட்டிடும், அடைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா? அப்போ நிறைய விஷயங்களில் எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு என்னமோ பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ணலை. இது என்ன அர்த்தம்? ஒரு கட்டப்பட்ட நிலைமை, நமக்கு விடுதலை இல்லை. அனுதின வாழ்க்கையில் நான் சுபாவ விடுதலையோடு இருக்கிறேன், சிந்தனை விடுதலையோடு இருக்கிறேன், பாவ விடுதலையோடு இருக்கிறேன். தவறானவைகளை நான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இல்லை. இதை நினைத்துக்கும் பொழுது எவ்ரிடே யூ வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஜாய். புரிகிறதா? ஒரு காலத்தில் இதெல்லாம் முடியாமல் இருந்தது, இப்போ என்னால் முடியுது. இப்போ என்னால் தப்பான சுபாவத்தை மேனேஜ் பண்ண முடிகிறது, தப்பான ஆசைகளை மேனேஜ் பண்ண முடிகிறது, தப்பான சிந்தனைகளை மேனேஜ் பண்ண முடியுது, தப்பான உறவுகளை மேனேஜ் பண்ண முடியுது, தப்பான நடத்தைகள் ஒழுங்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது, என்னால் மேற்கொள்ள முடிகிறது. இது ஒரு பெரிய சந்தோஷம் தான், விடுதலையின் சந்தோஷம். இந்த உலகத்தில் எதுவும் நம்ம என்ன பண்ணாது, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது எதுவும் நம்ம அடிமைப்படுத்தாது. சகைவு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ சந்தித்த உடனே அவன் மென்டலி என்ன செய்தான், ஹி காட்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ். அதனால் என்ன பண்ணுறான், நான் அவ்வளோ இமோஷனலாக என்ன பண்ணுறான்னா அவன் சொத்திலே பாதி கொடுத்துட்டாங்க. நாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஏசுனார் வந்தால் இன்னும் அடிஷ்னலாக 5 ஏக்கர் வாங்குறதுக்கு தான் யோசிப்பே மொழி, இருக்கிறதுல 2.5 ஏக்கர் என்ன செய்ய மாட்டோம். ஏசு என்னுடைய வீட்டுக்கு வந்தார். 5 ஏக்கர் நிலமுடையவனாக இருந்த என்னுடைய வாழ்க்கை 50 ஏக்கர் உள்ள நிலமாக வாழ்க்கையை என்ன செய்து விட்டது. யாராவது சொல்லுவாங்க 2.5 மொத்தம் 5 ஏக்கர் இருந்து 2.5 ஏக்கர் போயிடுச்சுன்னு. 2.5 ஏக்கர் ஏற்கனவே பண்ண தப்புகளை சரி பண்ண 2.5 ஏக்கர் போச்சுது, சந்தோஷம் 2.5 ஏக்கர் போச்சு காலி. நாம் இன்றைக்கி உள்ள சாட்சியில் எப்படி, ஏசுநாதர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும், என்னுடைய வீட்டுக்கு வந்தார் பாருங்கள், அக்கம்பக்கத்து வீடு எல்லாத்தையும் நானே வாங்கிட்டேன். அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தபடினால அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லோரும் காலி பண்ணி எல்லோரும் என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டு டிஸ்போஸ் பண்ணி காலை ஓடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இயேசுடைய பவர் வேலை செய்யுது. ஆனால் சகைவுக்கு நஷ்டம்தான் வந்தது. என்ன நஷ்டம்? வாலண்டியர் அவனை வில்லிங்க என்ன செய்கிறான். அப்போது அவ்வளோ அவனுக்குள்ளே அவர் ஜஸ்ட்டு சந்தித்து என்ன பேசினார் கொண்டார் நமக்கு தெரியாது. ஆனால் அவைகளே அவருக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுத்து, இத்தனைக்கும் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த அந்த ஆசீர்வாதம் இன்னும் வரவே இல்லை. அவனுக்கு உள்ளே அவர் வரவே இல்லை. இன்னும் இயேசுநாதர் யாருக்குள்ளே வரல, சகைக்கு உள்ளே வரலைங்க. சகை வீட்டுக்குள்ளே தான் வந்தார். அவரும் மாம்சத்தில் வந்தார், அவனும் மாம்சத்தில் இருந்தால் அவர் வந்ததில் மாம்சிகமானது. அதுலேயே அவனுக்கு அவ்வளோ பெரிய ரிசல்ட்டு. ஆனால் நாம் என்னப்போ இப்படி இருக்கிறோம், நாம் எங்கே வந்துட்டார் அவர். சகையோட வீட்டுக்குள்ளே வந்தவனே பாதியை கொடுத்தானே, நமக்குள்ளே வந்ததவை எங்கே கொடுத்தோம். அப்போ என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா. சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வந்தவங்களே அவ்வளோ நடந்ததே. இப்போ நாம் சொல்கிறோம், ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார், 24 மணி நேரமாக அவர் என்னோட தான் என்ன செய்கிறாரு இருக்கிறார்.
ஆனால் என்னோடு இருக்கிறதுனால என்ன விளைவு? அப்போ அந்த விடுதலையின் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் நீங்கள் அனுபவிக்கணும். என்னால் தவறு செய்யாமல் வாழ முடிகிறது, தப்பிதமாக பேசாமல் வாழ முடிகிறது, தவறுதாக சிந்தித்து கொண்டாமல் வாழ முடியும். இந்த விடுதலின் சந்தோஷம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனால் வருகிற அனுபவம்னா, இவர் ஒரு பரிசுத்தராக இருக்கிறபடினால அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் அவரை போல் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க தூண்டப்படுகிறீர்கள். யூஆர் ப்ராம்ப்டட், யூஆர் இன்டியூஸ்ட். உங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு மோட்டிவேஷன் வருது. ரியலி யூஆர் மோட்டிவேட்டட். ஏன்னா அவர் இருக்கிறதுனால. மற்றபடியெல்லாம் நம்ம பைபிளில் படித்தாலும் யோசி பரிசுத்தத்தை யோசிப்போம், போதனை கேட்டு யோசிப்போம். இப்போ ஆஸ் ஈஸ் வித் அஸ், நம்ம இருக்கிறதுனால நமக்கே நம்முடைய ஸ்பிரிட்டில், நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது? இந்த அனுபவத்துக்கு வரணும். அதான் இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிற அவர் யார்? He is the holy person, he is the holy God. அவர் இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன். அது மட்டும் இல்லை, அவர் வரதுமா செய்கிற முதல் வேலை என்னன்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முன்னாடி அப்படி தான் இருந்தீங்க, நீங்கள் எல்லாரும் மாதிரி தான் இருந்தீங்க. ஆனால் முன்னாடி அப்படி இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இந்நாளிலே அப்படி இருந்தால் தான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் அன்றும் இருந்தபடி இன்றும் இருக்கிறோம், நாங்கள் என்று என்ன செய்ய மாட்டோம்? மாற மாட்டோம். ஏன்னா ஆண்டவரும் ஒரு காலம் மாறுறது கிடையாது. அந்த ஆண்டவரை வழிபடுற நான் என்ன செய்ய மாட்டேன்? அன்றைக்கு என்ன எப்படி பார்த்தீங்களோ அப்படி இன்றைக்கு என்ன செய்யலாம்? பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கு நீங்கள் அப்படி இருந்தீங்க. ஆனால் இயேசுநாதர் வந்ததுனால கழுவப்பட்டீங்க, சுத்திகரிக்கப்பட்டீங்க. யூ ஹவ் பிகம் ரைச்சுவஸ், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை என்ன வந்துச்சு? இதைத்தான் பார்க்கும் பொழுது ரோமர் 6:22 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறனால என்ன நடக்குன்னு பார்க்குறோம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்போ நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். என்ன உங்களுக்கு கிடைக்கிற பலன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம்னு வச்சுக்கலாம், ஒரு சம்பளம்னே வச்சுக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற பரிசு. நாம் என்னைக்கா அந்த பரிசுத்தத்தை ஒரு பரிசை நினச்சிருக்கிறோமா? இயேசுநாதர் வந்தனால என் வாழ்க்கை எவ்வளோ பரிசுத்தமாக மாறிடுச்சு அப்படி சரி பண்ணுறோமா? இயேசுனுடைய கிருபையினால் வீடு வாங்கினேன், இயேசுனுடைய கிருபையினால் கார் வாங்கினேன், இயேசுனுடைய கிருபையினால் கல்யாணம் பண்ணேன், இயேசுனுடைய கிருபையினால் குழந்தை பெற்றுக்கிட்டேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு சாட்சியில் போட்டுத்தாங்க, நான் அதை இன்னொரு வீடியோவில் கூட பேசியிருக்கிறேன். 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நான் குழந்தை பெற்றுக்கொண்டேன் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டுருந்தாங்க. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நான் எப்படி குழந்தை பெற்றேன்று ஒரு மெசேஜ். அதை பார்க்குறது உடனே 2ஆம் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 பேர் பார்த்துட்டாங்க. புரிகிறதா? ஆனால் நான் 4 வருஷமாக பாவியாக இருந்தேன், எப்படி பரிசுத்தவானாக மாறுன்னு ஒரு வீடியோ போடுங்க. எத்தனை பேர் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? நான் 4 வருஷம் இல்லை 40 வருஷமாக பாவியாக இருந்தேன், இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தவானன் எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வழக்கமான செய்தி தான். அப்போது நான் குழந்தை பெற்ற ஒரு செய்தி வந்தோடனே 75,000 பேர் பார்க்குறாங்கன்னா மக்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க? இப்போ இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறவங்கள நமக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன பக்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்க. உடனே ஆர்வத்தில் இப்போ இல்லையா அதை பார்க்கலையே. இப்போ 40 வருஷமாக நான் பாவியாக இருந்தேன், இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தவானன், அந்த விவரம் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? நான் 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டேன் அதை வேணா சொல்லித்தரேன்னா என்ன செய்வாங்க? அப்போது மக்கள் ஆன்மீகம்னா எதைத்தான் எதிர்பார்க்குறாங்க? உலக ரீதியான காட்டில் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற இவ்வளோ பேசவும் செய்கிறாங்க. சரி, இப்போது கிறிஸ்துவினால் வருகிற ஒரு மிகப்பெரிய பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன? ஹோலினஸ். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அனுதினமும் தாங்கள் பரிசுத்தமாக வாழ என்ற அந்த நிலைமை நினைத்து they will be more happy. அல்லேலூயா. நான் அந்த பாவம் நிறைந்த உலகத்தில், பாவ சூழலுக்கு மத்தியில் பாவம் செய்யாமல் வாழ்கிறது மட்டுமில்லை, பரிசுத்தமாக வாழ்கிறேன். பரிசுத்தம் என்ன? பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு ஸ்டேஜ். அழகாக ஒரு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது ஒரு ஸ்டேஜ், சுத்தமான பாத்திரம். அதில் நாம் விரும்பத்தக்க ஏதோ ஒரு பானத்தையோ சாப்பாடை வச்சோம்னா அது ரொம்ப என்ஜாயபிளாக மாறுதில்ல. மற்றபடி பாத்திரம் சுத்தம். நிறைய பேர் சுத்தமான பாத்திரம் மட்டும்தான், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நிறைய வீடுகளை பாருங்கள், பாத்திரங்களை நல்லா கிளீனாக கழுவி அடுக்கி வச்சுருப்பாங்க, எடுத்து உபயோகப்படுத்தவே மாட்டாங்க, கவுத்து ஊற்று வச்சுருப்பாங்க. புரிகிறதா? நல்ல பாத்திரங்களை வாங்குவாங்க, வாங்கிட்டு வீட்டில் பார்த்து இவ்வளோ அழகான பாத்திரத்தை இப்படி அழுக்காக்குறது அப்படி என்ன பண்ணிடுவாங்க? பிளேட்டு வாங்கிட்டு வருவாங்க, இவ்வளோ அழகான பிளேட்டை எப்படி வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் வழக்கமான பாத்திரத்தை சாப்பிடுவாங்க.
பாத்திரத்தை கழுவுவது என்பது பாவத்திலிருந்து விடுதலை ஆவது. ஆனால் அந்த பாத்திரத்தில் இப்போ என்ன இருக்குது? நற்குணங்கள் இருக்கணும் இல்லையா? மேலான சுபாவங்கள் இருக்கணும், மேலான நடத்தைகள் இருக்கணும், மேலான செயல்கள் இருக்கணும். அதான் பரிசுத்தமான வாழ்க்கை. மூன்றாவதாக, கிறிஸ்துவை அனுபவிக்கும் பொழுது யூ வில் ஹேவ் த ஹோப். உங்களுக்கு என்ன வருகிறது? நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? கொலோசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:4. பரலோகத்தில் உங்களுக்காக பாருங்க, இந்த ஹோப் எங்கே இருக்குது? பரலோகத்தில். பாருங்க, நம்ம வீட்டில் ஜுவல்ஸ் இருந்து அதை எவனுக்காக தெரிஞ்சு செலவெல்லாம் கொள்ளையடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பயப்படாதீங்க. ஆனால் அதனால தான் எங்கே வச்சிடறாங்க? சேஃப்டி லாக்கரில் வச்சிடுறாங்க இல்லையா? இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு வீட்டில் 300 கோடியை என்ன செய்தாங்களா, எங்கேயோ மறைச்சி வச்சுருந்தாங்களா, பிடிச்சிட்டாங்கன்னு என்னமோ பேப்பரெல்லாம் வந்தது. பாருங்கள், ஒரு சேஃப்டி லாக்கரில் கோல்டு இருக்குன்னா நமக்கு இன்னும் என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை. இதை வேணால் என்ன செய்ய மாட்டான், திருட மாட்டான். அதனால தான் இப்போ திருட யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்களா, எங்கே போய்ட்றான்? ஏன்னா வீட்டு மக்களெல்லாம் கோல்டு எங்கே தான் வச்சுருக்குறாங்க? பேங்கில் வச்சுருக்கனால அவன் என்ன பண்ணான், அது எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும் அப்படின்னு அவன் அங்கேயே போய்ட்றான். சரி, இருக்கட்டும். இப்போது நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் இன்னொரு பெரிய அனுபவம் என்னென்னு சொன்னால், நல்லா கவனிக்கிறீங்களா? அனுபவம் என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோம். நமக்கு எதிர்மறையான சூழல் இருக்கிறது. இந்த உலகத்தில் பலவிதமான நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை பார்க்குறோம். ஆனால் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வி ஹேவ் சம் ஸ்ட்ராங் ஹோப். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்குது? அப்போ பவுல் சொல்லுவது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அப்போ நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் என்ன அர்த்தங்க? நமக்கு தெரிஞ்ச நம்பிக்கை என்னென்னா, நம்ம என்றைக்கு ஒரு நாள் பாடு துன்பங்களை அனுபவித்து விட்டு கண்ணீரோடும் கவலைகளோடும் வாழ்ந்து முடித்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன செய்வோம்? ஏன்னா நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அது மட்டுமல்ல, இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கை எவரும் அழிக்க முடியாத இடத்துல இருக்கிறது, எவரும் எடுக்க முடியாத இடத்துல இருக்கிறது. உலக பிரகாரமாக நமக்கு இருக்கிற எல்லா நம்பிக்கைகளும் உடைந்து போகலாம். உறவுகளிடம் எதிர்பார்த்த நம்பிக்கைகள் உடைந்து போகலாம், செல்வ நிலைமைகளில் எதிர்பார்த்த நம்பிக்கை உடைந்து போகலாம், சரீர நலன் சார்ந்த நம்பிக்கைகள் உடைந்து போகலாம். எல்லா நம்பிக்கை உடைந்தாலும் ஸ்டில் வி ஹாவ் சம் சாலிட் ஹோப். ஏன்னா நமக்கு இன்னொரு ஹோப் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. தட் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். அதனால் we don't have to worry about anything. பயப்பட தேவையில்லை. உலக ரீதியாக அத்தனை நம்பிக்கைகளும் நமக்கு வேனிஷ் ஆனால் அஸ்தமித்து போனாலும் கூட நமக்கு ஒரு தொடர்பு எங்கே இருக்குது? பரலோக தொடர்பு இருக்கிறது. நித்தியத்தில் போய் பங்கு பெறுவோங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது. பரலோகத்தில் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதோட ரிலேட்டடாக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? we will be upheld, we will be supported, we will be sustained. நாம் தாங்கப்படுவோம். அப்போ நம்ம எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையோடு வாழலாம். அல்லேலூயா. எது நம்மை விட்டு போனாலும், யார் நம்மை கைவிட்டாலும், எப்படிப்பட்ட சூழலுக்குள் தள்ளப்பட்டாலும், எவைகள் இழக்கப்பட்டாலும் நாம் இந்த உலகத்தில் நம்பிக்கை வாழ. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை பரலோகத்தில் வைக்கப்படுது. அந்த பரலோகத்துக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் கான்டாக்ட் இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கலக்கமடைய தேவையில்லை. இதை நம்ம அனுபவிக்கணுங்க. வாழ்க்கையில் ஏதோ வரும் போகும், இருக்கும் இல்லாமல் போகும். ஆனால் அதனால் நான் நம்பிக்கைட்டவனா ஹோப்லெஸ்ஸாக மாறிட்டு எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நடக்கக்கூடிய தேவை கிடையாது. அவர் ஹோப் இஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. பரலோகத்தில் வைக்கப்படுகிற நம்பிக்கை. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை அனுபவிக்கும் பொழுது நமக்கு வேறு என்ன கிடைக்குது? நான் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கிறிஸ்துவை அனுபவிக்கும் பொழுது ஹோட்டல்ஸ் நமக்கு வேறு என்ன கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு என்னென்ன வந்தது? கிருபையும் சத்தியமும். முதல்ல வருதுன்னு கிருபை. அப்போது கிருபையும் சத்தியமும். அப்போ என்ன வருகிறது? சத்தியம். இயேசுவை அனுபவிக்கிற ஒரு மனுஷன், இன்றைக்கி நான் தான் சொன்னேன், இயேசுவை வைத்து கொண்டு அவங்கவுங்க விரும்புகிறத அனுபவிக்கிறதில்ல, இயேசுவை அனுபவிக்கணும். அவருக்குள்ளே என்ன இருக்குது? அவரோடு நீங்கள் பேசி பழகி அவரோடு நெருக்கின உறவுக்குள்ளே வருகிற பொழுது அவர் மூலமாக நீங்கள் சத்தியமுடையவர்களாக மாறுகிறீர்கள். யூ ஆர் பிகமிங் ட்ரூ. யூ ஹாவ் த ட்ரூத். அதனால தான் 32:8 யோவான் என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவை உங்களோடு இருக்கும் பொழுது யூ வில் கம் டு நோ த ட்ரூத். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். எது கரெக்டு, எது கரெக்ட் இல்லை, எது சரி, எது சரியில்லை, எது நிலையானது, எது நிலையற்றது, எது விலகும், எது விலகாது
இவைகளெல்லாம் அறிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த சத்தியம் நமக்குள்ளே வருகிற பொழுது இப்பொழுது நமக்கு எவைகள் சரி எவைகள் தவறு என்று தெரிய வருகிறது. போதகர்கள் சொல்லிக் கொடுத்தா நமக்கு சரியெல்லாம் தெரியணுங்கிற தேவை கிடையாது. போதகர்கள் சொல்லிக் கொடுத்தா எது தப்புன்னு தெரியணும்னு தேவை கிடையாது. ஆஸ் வி ஆர் த ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட் வி கேன் நோ திஸ். நாம் அதை அறிய முடியும். அதை அந்த ஆவியில் நம்ம அறிய முடியலைன்னா எத்தனை போதகர்கள் கொடுத்தாலும் அறிய முடியாது. சிலர் பாருங்கள், ஒரு 100 விஷயம் இது சரி இது தவறு 100 விஷயம் சொல்லிக் கொடுத்து 101வது ஒரு விஷயம் வரும். அப்போ கேட்பாங்க, இது எப்படி பிரதர்? புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து கேட்ட போதனையில் 100 விஷயத்தில் எது சரி தவறுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ 101வது ஒரு மேட்டர் வருது. அப்போ என்ன கேட்குறாங்க? இந்த பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் எனக்கு ஒரு பாஸ்டர் அம்மாவை தெரியும். அவங்க அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இருக்கிறீங்களா சில நேரத்தில் அப்படி கேட்கணும் போல இருக்குது. இருக்கிறீங்களா அப்படி என்ன அர்த்தம்னா, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஏதோ ஆகிட்டதா கன்ஃபார்ம் பண்ண பிரச்சனை இல்லை. பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக வாங்கி வச்சுக்க சிக்கன் குழம்பு போய் சாப்பிட்லாம். இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போயிட்டுனா, இருக்கிறவங்கள யாராவது ஒன்று இப்போ இல்லாமல் போச்சு என்ன ஆகிடும்? அப்புறம் நம்ம அங்கே ஃபியூனரல் தானே இருக்கோம் இல்லையா? அதனால் இருக்கிறீங்களா? இருக்கிறாங்க. ரைட். நம்ம சந்தோஷமாக என்ன சில மத்தியானத்தை செலவிடலாம். அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், சத்திய 100 விஷயத்த சொல்லி கொடுத்தாச்சு. இது தப்புங்க, இது சரி, இதுங்க சரியில்லைங்க, இதெல்லாம் சரின்னு சொன்னால் 101வது மேட்ரு வர இல்லையும். இதுக்கு என்ன செய்யணும் பிரதர்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அந்த சத்திய ஆவி இல்லை. அதனால் சொல்லி கொடுத்த வரைக்கும் தெரியுதே ஒளியே, சொல்லி கொடுத்த அப்பால் என்ன இல்லை. அது குழந்தைகள் 10 விஷயம் சொல்லி கொடுத்தாலும் 11வது விஷயம் என்ன செய்யாது. அவங்களுக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதே போல் அநேகருக்கு நிறைய விஷயங்கள் போதர்கள் சொல்லி கொடுத்த மட்டும் தெரியுது. ஆனால் ஒரு புதிய ஒரு மேட்டர் வரவில்லை, என்ன தெரியல, இதில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? தே ஆர் நாட் வித் த ட்ரூத். அவங்க சத்தியத்தோடு இல்லை. கிறிஸ்துவை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் சத்தியத்தை அனுபவிப்பீர்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக when you are in Christ the joy will be with you. உங்களோட என்ன இருக்கும்? நான் கடந்த வாரத்தை கூட சொன்னேன், உலகத்தில் நமக்கு 2 விதமான சந்தோஷம் உண்டு, 2 விதமான நம்பிக்கை உண்டு, 2 விதமான சமாதானம் உண்டு. சூழ்நிலை தருகிறது, பரிசுத்தமாக்கப்பட்டதுனால் வருகிறது. சிலதில் சூழ்நிலையில் தருகிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் நமக்குள்ள இன்னரில் என்ன இருக்குது? கர்த்தர் கொடுத்த சமாதானம் இருக்கிறது. அப்போது கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது ஆல்வேஸ் வில் பி இன் எ ஹாப்பி ஜோன். ஒரு மகிழ்ச்சியின் பகுதிக்குள் தான் இருக்கின்றோம். ஏனால் அவர் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி உண்டு. அதைத்தான் யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடத்தில் நிறைய காரியங்களை பேசிவிட்டு என்ன சொன்னான்னா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதனுடைய காரணம் என்னவென்னு சொன்னால், என்னுடைய சந்தோஷம். அப்போ அவர் நம்மோடு இருந்தால் அவருடைய சந்தோஷம் உண்டு. இந்த உலகத்தான் நம்மளை துக்கப்படுத்த முடியும், உறவுகள் துக்கப்படுத்த முடியும், சூழ்நிலை துக்கப்படுத்த முடியும், சரீர நிலைமை துக்கப்படுத்த முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அவர் சந்தோஷப்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த சூழல்களும் மனிதர்கள் நமக்கு தருகிற துக்கங்களுக்கு மத்தியிலே இதுதான் வேலை செய்யுதுன்னு சொன்னால், அவர் என்ன வேலை செய்கிறார்? இப்போ இயேசு கிறிஸ்து சந்தோஷம் கொடுக்குறவர், நம்முடன் இருக்கிற உறவுகளெல்லாம் என்ன கொடுக்குறவங்க? இல்லை நமக்கு இருக்கிற நண்பர்களோ இல்லைன்னா சூழல்களோ சரி எதுவோ எல்லாம் சேர்ந்து என்ன கொடுக்குது? உங்கள் சாட்சி எப்படி இருக்குது? அவரால் எனக்கு நிம்மதி இல்லை, இவளால் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கிடைச்ச மாமியாரை பாருங்கள், இது இருக்கிற நாள் வரைக்கும் எனக்கு நிம்மதிக்கு வாய்ப்பே இல்லை, என்னைக்கு தான் போகுது தெரில. அது மாமியார் என்ன சொல்லிகிட்டு இருக்குது? நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு நினச்சேன், இனி எனக்கு எங்கே நிம்மதி? ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க போயிடுவாங்க. அதனால் மருமகள் என்ன செய்வாங்க? உலக வழக்கப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. அது இது வந்ததுனால எனக்கு என்ன கிடையாது, இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நிம்மதி கிடையாது. ஐயா, நம்ம மனிதர்களை குறித்து இவ்வளவு வலிமையாக சொல்கிறோமே, இவங்களால் என் துக்கம் போச்சு, என் சந்தோஷம் போச்சு, இவங்களால் என் சமாதானம் போச்சு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன பார்க்குறோம்? ஸ்பிரிச்சுவலி நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம்? ஏசு கிறிஸ்து சமாதானம் தரார், ஏசு கிறிஸ்து சந்தோஷம் தரார். இப்போ அதுக்கு ஒரு சாட்சி இருக்கா? அவர் சைலண்ட் ஆகிடுறாருல. உலகம் நம்மை தீர்மானிக்கிறது, அவர் ஒன்றும் தீர்மானிக்க முடியலை. ஆனால் கிறிஸ்துவில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்போ 5 விஷயங்களை பார்த்துருக்குறோம். கிறிஸ்துவை அனுபவிக்கும் பொழுது 5 விஷயங்கள். 1 விடுதலையின் சந்தோஷம், பரிசுத்த அனுபவம், 3வது நம்பிக்கை அனுபவம், 4வது சத்திய அனுபவம், 5வது சந்தோஷ அனுபவம். இத்தனை இருக்கிறது. இதை அனுபவிக்கிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன், சர்ச்சுக்கு போனேன், பாட்டு பாடினேன், சோத்திரம் பண்ணேன், துதி பண்ணேன், காணிக்கை கொடுத்தேன், ஊழியம் பண்ணேன், இந்த மாதிரி ஊறுபட்ட காரியங்களையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இவைகளெல்லாம் அனுபவம் எது? இந்த 5 விஷயங்களே நாம் பெறுகிறதான்.
இப்போ இந்த 5 விஷயங்களையும் பெற முடியாதபடிக்கு நம்மளை திசை திருப்பி கொண்டு போகிற நிறைய விஷயம் உலகத்தில் இருக்குது. புரிகிறதா? கிறிஸ்துவோடு நாம் ஒரு நல்ல ஃபெலோஷிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசி பழகி மனப்பகிர்வு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 5 ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள். இதுதான் சாட்சி வாழ்க்கை, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி வாழ முடியாதபடிக்கு நிறைய விஷயங்கள் டைவர்ட் பண்ணோம். அதாவது இந்த கிறிஸ்துவ அனுபவிக்கிறதுக்கு முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், வேறு எங்கேயோ நம்முடைய கவனத்தை கொண்டு சொல்லும். அதில் தான் சில காரியங்களை பார்க்க போகிறோம். எவையெல்லாம் டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல முடியாது, ஏற்கனவே நிறைய காரியங்களை பேசியிருக்கிறதுனால இப்போ ஒரு 3 விஷயங்களை தான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் மிக நேரம் குறைவாக இருக்கிறது, என்ற வரைக்கும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பாயிண்ட்டு, கிறிஸ்துவ நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்க விடாமல் எதை பண்ணுதுன்னா, முதலாவது மனிதர்கள் சம்பந்தமான காரியம், மனிதர்களை குறித்த நம்முடைய மனநிலை. மனிதர்களை குறித்த மனநிலை எப்படி இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. உதாரணமாக சில மனிதர்கள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோன்னு சொன்னால், ஒரு நிபந்தனையற்ற அஃபெக்ஷன், அதாவது அன்கண்டிஷனல் அஃபெக்ஷன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை அனுபவிப்பதற்கு இடையூறாக வருகிற காரியங்கள் இது ஒன்று. சிலரிடத்தில் நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது, எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது, அன்கண்டிஷனல். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும். நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது, நிறைய விஷயங்கள் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் சரியாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒன்றுக்காக தாங்க அவரை நான் விரும்புகிறோம். ஆனால் மனிதர்கள் விஷயத்தில் நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும். மனிதர்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா, சிலரிடத்தில் உள்ள உறவுகளை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அப்ரிசியேட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். 100 விஷயத்தில் எத்தனை விஷயம் இருக்கும்? ஒரு விஷயம் தான் அப்ரிசியேட் பண்ண இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவரை என்ன பண்ணுறேன், அதாவது அவர் விஷயத்தில் நாம் வித்தியாசமாக நடந்துக்கிறதுக்கு 99 பாயிண்ட் இருக்குது. இந்த 99 பாயிண்ட்டை விட்டுட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் சில ஊழியக்காரர்களுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில ஊழியக்காரருடைய நிறைய தவறுகள் அறிஞ்சிருப்பாங்க. அப்போ ஆனால் அறிந்திருந்தாலும் அந்த ஊழியக்காரர்கள் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க, அவங்க மேலே ஒரு பெரிய பாசம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் 1000 தவறு இருந்தாலும் அவன் நிறைய செய்கிறான். அவன் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறான், சுவிசேஷன் சொல்கிறான். அவன் நிறைய சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணுறான், நன்மை பண்ணுறான். ஐயா எந்தெந்த விஷயம் சத்தியத்துக்கு எதிராக இருக்கு அதெல்லாம் இருக்குது, எனக்கும் தெரியுங்க, உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தெரியும். நான் ஏன் இன்னும் அவருக்கு உதவி பண்ணுறேன், அவருக்கு கூட நிற்கிறேன்னா, அவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் அரிசிறாரு, சுவிசேஷத்தை கொண்டு போகிறாருங்க. அது ஒரு பாயிண்ட்டுங்க. அதே நேரத்தில் இது ஒரு பக்கம் இருக்குதா, கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்க? பேசிட்டு இருக்கிறது தானே. சரி, இன்னொரு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட 99 விஷயம் நல்லா இருக்குது, ஒரு விஷயம் தவறாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறார், இதே நபர் தான். இப்போ 99 விஷயம் அதாவது சரியற்றதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுறாருல, அதே நபர் இப்போ வராரு அடுத்த இப்போ இன்னொரு விஷயத்தில், ஒரு விஷயத்தில் அவர் என்ன செய்கிறார், இவரோட நமக்கு எந்த பந்தமும் வேண்டாம், சொந்தம் வேண்டாம். ஏன் தெரியுமா, இந்த விஷயம் சரியில்லை. அப்போ கேட்குறாங்க, எவ்வளோ விஷயம் நல்லா இருக்குங்க, எத்தனை விஷயம் நல்லா இருந்தால் என்ன? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இப்படி இருக்கலாமா, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் இப்படி இருக்கலாமான்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாயிண்டில். இப்போ அவர் விஷயத்தில் 99 பாயிண்ட்டை சகித்து கொண்டு அவர் ஆதரிக்கிறீங்களே, இங்கே ஒரு பாயிண்ட்டை சகிக்கலை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னும் ரிப்பீட் பண்ணுமா? ஏற்கனவே டார்ச்சர் பண்ணிட்டேன், இன்னொன்று முறையான்னு கேட்குறீங்க. சரி, அப்போ என்ன இதுதான் மாய்மாலம், புரிகிறதா? ஒரு இடத்துல நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இட்ஸ் ஓகே, இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆமாம். என்னுடைய ஊழியத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிலர் என் புக்கையில் நல்லா விரும்பி வாங்கி படிப்பாங்க, மெசேஜில் நல்லா கேட்பாங்க, நிறைய பேர்ட்ட சொல்லுவாங்க, இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க, இனி இந்த ஆளுடைய பிரசங்கத்தையும் கேட்கக்கூடாது, புத்தகத்தையும் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, யாருக்கும் ஒரு புக்கை என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது முடிவு எடுப்பாங்க. என்ன அப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டாங்க? நாம் போதிச்ச ஏதாவது ஒரு போதனையுடைய ஒரு பகுதி அவங்கள என்ன பண்ணியிருக்கோம், மற்ற எல்லாம் இட்ஸ் ஓகே, நல்லா தான் பிரசவம் பண்ணுறாரு, இந்த ஒரு ஏரியாவில் நம்மளை பாதிச்சிட்டார். புரிகிறதா?
ஏதாவது ஒரு காரியம் பணம் சம்மந்தமாக இருக்கும், பொருள் சம்மந்தமாக இருக்கலாம், அவங்க ஆசை சம்மந்தமாக இருக்கும், அவங்க நடந்துக்கிற முறை சம்மந்தமாக இருக்கும். இப்படி ஏதாவது நம்ம பிரசங்கத்தில் வந்துன்னு வச்சிங்களா, நமக்கு என்ன தெரிய மாட்டேங்கன்னா அந்த பிரசங்கம் பண்ண வந்து நின்னாச்சுன்னா நமக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் யார் காணிக்க கொடுக்குறாங்க, நாம் இப்போ பண்ணுற பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கு எதாவது இடிக்குமா, அவங்கள ஏதாவது பாதிக்குமான்னு சிந்திக்காமலே பிரசங்கம் பண்ணுற ஒரு பழக்கம் நம்ம பழக்கம். புரிகிறதா? ஆனால் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. புரிகிறதா? இப்போ நமக்கு இவங்கெல்லாம் காணிக்க தர்றாங்க, இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாம் பண்ணுற பிரசங்கத்தை பார்த்து பார்த்து பண்ணணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு மனசு பிடிக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, they will stop the support. இதெல்லாம் யோசிக்காம பண்ணுறதுனால அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இனி இவருடைய புஸ்தகமும் வேண்டாம், மெசேஜும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த விஷயத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், நான் உடன்பட முடியாத ஒரு கருத்தை சொல்லிட்டேன். என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வெரி பிகினிங், நான் பெரிய ஊழியக்காரனெல்லாம் ஆகலை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள நாங்களும் ஒரே சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்திரிகை வெளியிட்டவள அந்த பத்திரிகை அவங்களுக்கும் கொடுத்தேன். படிச்சுட்டு அவங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சின்னு சொன்னால், அன்னைக்கு அந்த பத்திரிக்கை வந்தது, படித்தேன், தூக்கி போட்டேன். இனி இவர் பத்திரிக்கை அனுப்புனா நான் படிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டேன். நான் சொல்கிறது இன்றைக்கி நேற்று நடந்த காரம் இல்லை, ஊழியர் மிக தொடக்காலம். ஏன்னா அவர் இப்படிலாம் எழுதுறாரு அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விதமாக அவங்க பாஸ்டர் நினைக்கிறாங்க. நாம் எழுதுனதை அவங்க பாஸ்டர் என்ன பண்ணிட்டு தான் பாதிச்சு, அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுபோல் ஆதரித்தவங்க தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. ஆனால் இந்த விதமான ஒரு மனநிலை நான் கவனிக்க வேண்டியதுன்னா, சிலரோடு நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு சில இடத்துல எவ்வளவு இருக்கட்டும் ஏற்றுக்க முடியல. காரணம் என்றால், ஒரு பக்கம் அதாவது நிபந்தனையற்ற ஒரு பற்று, இன்னொரு பக்கம் நியாயமற்ற ஒரு வெறுப்பு. சிலர் நியாயமற்ற முறையில் வெறுக்கிறோம். நம்மகிட்ட எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது அவங்கள வெறுக்கிறதுக்கு? ஒன்றுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது, நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கல, அவ்வளோதான். நம்மளை நல்லா வந்து என்ன பண்ணலை, நம்ம சந்தோஷப்படுற மாதிரி செய்யலை, நாம் விரும்புகிற மாதிரி நடந்துக்கலை. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிடுறாங்க, வேறு எவ்வளவு நல்லதை பார்த்தாலும் சரி, எவ்வளவு பிரயோஜனமான காரியம் தான் சரி, இந்த ஒன்றுக்காகவே என்ன பண்ணிடும். இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியாது, அதான் பாயிண்ட். நிபந்தனையற்ற முறையில் நீங்கள் சத்தியத்தை அடிப்படையாக வைக்காமலே நிறைய பேரை விரும்புகிறீங்க. ஆனால் எந்த நியாயம் இல்லாமல் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறீங்க, வெறுக்கிறீங்க. யோசபாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆகாபோட நிபந்தனையற்ற ஒரு உறவு, அதனுடைய விளைவு பெரிய பாதகம் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. புரிகிறதா? சவுலுக்கு பாருங்க, தாவீது நிறைய நன்மைகளை செய்தான். ஒரு விஷயத்தில் மட்டும் அவனுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவன் வந்து முன்னுக்கு வந்தான்னா நான் என்னுடைய சந்ததி என்ன ஆகிடும், பின்னுக்கு போயிடும். அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தாவீதுடைய அத்தனை காரியங்களும் அவன் எதிர்க்க ஆரம்பித்தான். அருமையானவர்களை, மனிதர்கள் விஷயத்தில் எப்படிப்பட்ட மனநிலைகளை நாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் தேவனை அனுபவிக்கிறத டிசைட் பண்ணும். புரிகிறதா? நீங்கள் மனுஷங்க விஷயத்தில் எப்படி வேணும் நடந்துக்கிட்டு நாம் போய் இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் இறங்கி வருவார்னு நினைக்காதீங்க. மனித வயத்தில் நான் எப்படி வேணும் இருந்துக்குவேன், ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணோன்னு அவர் சரண்டர் ஆயிடுவார். இல்லை, கிடையவே கிடையாது. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவர். நீங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதனுடைய அளவில் தான் அவர் அனுபவிக்கணும். அதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். they are cursed Christians. ஏன் தெரியுமா? they don't have the right understanding about the God. துதித்தா போதும், ஸ்தோத்திரம் பண்ணால் போதும், காணிக்கை கொடுத்தா போதும், ஊழியம் செஞ்சால் போதும், பாடினா போதும், போட்டினா போதும், அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம மனதை ஆராய்ந்து பார்க்கிறவருங்கிறத என்ன செய்யலை, சிந்திக்கலை. பிறர் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பிறர் விஷயத்தில் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டோடு நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் சிந்திக்காதபடிக்கு ஆண்டவர் விஷயத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஐ லவ் மை காட் இல்லை, அந்த லவ் அவர் என்ன பண்ண மாட்டார், ஹி ஒன்ட் அக்செப்ட். அதனால ஆண்டவர் சொல்கிறார், அதாவது என்னிடத்தில் அன்பாக இருங்க, அதுபோல் நீங்கள் ஒரு இடத்துல என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு அன்பாக இருந்தது போல் ஒரு இடத்துல ஒரு அன்பாக இருங்க. அப்போது நிபந்தனையற்ற விதமாக ஒரு சிலரை நீங்கள் விரும்புகிறீர்களா, நீங்கள் ஆண்டவரை அனுபவிக்க முடியாது. சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இப்போ பேதுருவிடத்தில் ஒரு குறையை பார்த்தவுடனே பவுல் என்ன பண்ணார், என்ன இருந்தாலும் நம்ம கம்பெனியில் உள்ளவர், அவரை பயிற்சிக்கூடாது, கண்டுக்காம போகிறாங்களா? இல்லை,
சத்தியம்னு வர்ற வெளிச்சம் என்ன செய்யும், வெளியரங்கப்படுத்தும் சொல்லிட்டார். மறுபடியும் மனிதர்கள் விஷயத்தில் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறீர்கள்? சிலர் விஷயத்தில் என்ன வேணாலும் அவங்க இருந்தாலும் ஏற்றுக்கிறீங்க. ஒரு சில விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் எதிரடையாக இருந்தால் அதற்காக வெறுக்கிறீங்களா? தேவனை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. கர்த்தரை அனுபவிக்க முடியாது. அங்கே விடுதலை இருக்காது, நம்பிக்கை இருக்காது, அங்கே பரிசுத்தம் இருக்காது, அங்கே சந்தோஷம் இருக்காது. இரண்டாவதாக பணம் பொருள் சம்பந்தமான விஷயம், மணி ரிலேட்டட் திங்ஸ். கர்த்தரை அனுபவிக்கும் பொழுது 5 விதமான விடுதலையின் 5 விதமான ஆசீர்வாத அனுபவங்கள் உண்டு. ஆனால் இதை அனுபவிக்க முடியாதபடிக்கு பல இடத்துல நம்முடைய மைண்ட் டைவர்ட் பண்ண, இப்படி பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பக்தியெல்லாம் வேணும், ஆண்டவரும் வேணும், நித்தியமும் வேணும், எல்லாம் வேணும். ஆனாலும் அவங்களுடைய மனம் அதிகமாக விரும்புகிற சந்தோஷம் எது? பணத்தின் மூலமாக வருகிற சந்தோஷம், பொருட்களின் மூலமாக வருகிற சந்தோஷம், உலக ரீதியாக வருகிற சந்தோஷம். உலக ரீதியான காரியங்களே நமக்கு சந்தோஷம் வரும் என்பது தவறான கருத்தல்ல. அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். ஆனால் ஆண்டவர் ஒருமுறை சொல்லுகிற பொழுது, என்னை விட மனைவியாகிலும் சகோதரனை ஆகிலும் சகோதரி ஆகிலும் தாயை ஆகிலும் தந்தை ஆகிலும் அதிகமாக நேசிக்கிறவன். அப்போது நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை முதலிடத்தில் அனுபவிக்க நிலைமையில் இல்லை என்றால் கர்த்தரை அனுபவிக்கவே முடியாது. அவருக்குள் தான் நம்முடைய முதல் சந்தோஷத்தை எதிர்பார்க்கணும். எல்லாவற்றை விட, பணத்தை விட, பொருளை விட, ஆஸ்தியை விட, அந்தஸ்தை விட என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிற ஆற்றல் கர்த்தருடைய உறவுக்குத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறதான ஆற்றல் பணத்துக்கு இல்லை. பணம் எனக்கு சந்தோஷம் தரும், ஆனால் அதிக ஆற்றல் யாருக்கு இருக்குது? அவர் எந்த சூழலும் என்னை சந்தோஷமாக வைப்பார். அப்போ அந்த அடிப்படையில் அவரை நம்ம முதலிடத்தில் வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் உண்டு, இல்லாமல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் எதுக்கு? பணத்துக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு? நிறைய பேர் சொல்லுவாங்க, பணமெல்லாம் எனக்கு தூசி மாதிரி பிரதர். ஆனால் அந்த தூசியை தான் முதலிடத்தில் வச்சுருப்பாங்க. பணமெல்லாம் எனக்கு தொடப்பு கட்ட மாதிரி பிரதர், செருப்பு மாதிரி. ஆனால் செருப்பு தான் இங்கே இருக்கும். ஆமாம், வீட்டுக்கு உள்ளே இருக்கும், ஏசுனார் இங்கே இருப்பார், வீட்டுக்கு வெளியே. சொல்கிறதெல்லாம் ரொம்ப டயலாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நாம் பணத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமா இல்லை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? அதாவது பணத்தின் மூலமாக வருகிற சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமா, இல்லை என்றால் பணத்தின் மூலமாக வருகிற அந்தஸ்தின் மூலமாக வருகிற பொருட்கள் மூலமாக வருகிற சந்தோஷம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நேரடியாக யாரும் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, 2ஆம் இடத்துக்கு கொண்டு போகிறது கிடையாது. பணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு யாரும் வாயை திறந்து சொன்னதை கேட்டிருக்கிறீங்களா? பிரா நீங்கள் 1000 சொல்லுங்கள், பணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்கிறாங்களா? ஏசுனாரெலாம் வேணும், ஆனால் பணம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, இல்லை ஆண்டவர் தாங்க வேணுங்க, அவர் தாங்க கடைசி வரை நம்மோட இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி? ஹவு கேன் வி கம் டு நோ தட்? ஒன்று, பணத்தையும் பொருளையும் முதலிடத்தில் வைத்து இதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது அப்படின்னு எண்ணுகிற மனநிலை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்தை பொருளை அடைகிற அந்த விதங்களில் ஒரு சரியான வழிகளை பின்பற்ற மாட்டாங்க, ஒழுங்குகளை பின்பற்ற மாட்டாங்க, உலகத்திற்கேற்ற வழிகளை பின்பற்றுவாங்க. ஏன்னா உலகத்துக்கேற்ற வழிகளை பின்பற்றாமல், உண்மை விட்டு விலகாமல், சில தில்லுமுல்லுகளை செய்யாதபடிக்கு நாம் விரும்புகிற அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது என்பதை அவள் அறிந்திருக்கிறார்கள். அதனால் நிறைய பேர் என்ன செய்வான்னா, நான் கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறேன், ஆண்டவர் மேல் ரொம்ப பாசமாக இருக்கிறேன், அதனால் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் என்ன செய்கிறேன், அது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி பிரான்ச், தனி ஏரியா, அந்த செக்மெண்ட்டே தனி. அங்கே நான் என்ன செய்கிறேன், போதுமான அளவுக்கு பெரிய ரொம்ப பெருசாக சொல்கிறதில்ல, மற்றவங்க சொல்கிற அளவுக்கு போய் சொல்கிறது. ஆனால் 10 போய் சொல்லாமல் என்ன பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. அப்போது சரியான தேவ வழிகளை விட்டு விலகி போய் தான் பணத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறீங்க. தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போய் வருகிற ஆதாயம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்ல முடியலைன்னா அதனுடைய அர்த்தம் தான் என்ன? இப்போ சரியான வழிகளில் எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நேர்மையற்ற முறையில் போக விரும்பலை, எல்லாரும் போகிற போக்கில் போக விரும்பலை அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், கர்த்தர் தான் எனக்கு முதல் சந்தோஷம், கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சந்தோஷம் டிசைட் பண்ணுறது யார் தான், என்னுடைய நிறைவை டிசைட் பண்ணுறது கர்த்தர் தான் அப்படின்னு போவாங்க. அந்த வழிகளை விட்டு விலகி போகும் பொழுது அதன் மூலமாக நான் சொல்லுகிறோம், நாம் கர்த்தரை அனுபவிக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? கர்த்தரை அனுபவிக்கவில்லை. இரண்டாவது, பணத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், பொருளுக்கிடம் கொடுக்கிறவர்கள்
அவர்கள் என்ன செய்வாங்க, சில அவசியமான கடமைகளை என்ன செய்வாங்க, 2ஆம் இடத்தை கொண்டு போவாங்க. நேரடியாக ஆண்டவர் இடத்தை 2ஆம் இடத்தை கொண்டு போக மாட்டாங்க. உதாரணமாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி பல கடமைகள் இருக்குது. நிறைய கணவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதபடிக்கு பணம் சம்பாதிப்பதை மட்டும் நோக்கமாக வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் வேறு பல இடங்களில் என்ன செய்கிறார்கள். வாழ்க்கையினுடைய கட்டாயம் ஒரு சிலரை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லுகிறது. வாழ்க்கையினுடைய நெருக்கடியான சூழல் ஒரு சிலர் என்ன செய்கிறது, வெளிநாடுகளில் தங்க வைக்கிறது. ஆனால் அநேகருடைய நிலைமை என்ன, அது ஒரு பொன் முட்டை இடுகிற வாத்து. அந்த பொன் முட்டையை நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்றால் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம என்ன செய்ய முடியாது. அதை கொஞ்சம் தவிர்க்க தான் செய்யணும், வர வழி கிடையாது. தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மனைவிகள் வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறாங்க, கணவர்கள் இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கணவர்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சம்பாதிக்கிற தவறெல்லாம் கிடையாது. வெளிநாடுகளில் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பண்ணலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த கடமைகள் சரியாக என்ன செய்யணும். எங்கள் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எனக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் தெரியவே தெரியாது. கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணமாகி 10ஆம் நாள் அரபி நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் என்னையா ஒரு நாள் வருவாங்க, என்னைக்கா ஒரு நாள் வருவாங்க, அப்புறம் மறுபடியும் போவாங்க. இதுக்கெல்லாம் 1-2 பிள்ளையும் ஆகிடும். அப்புறம் பிள்ளையும் வளரும், வளரும். அப்பவும் என்ன செய்வாங்க, என்றைக்கா ஒரு நாள் வருவாங்க. அப்போ ஊரில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா குறைவு, அவளுக்கு என்ன குறைவு, அவன் வரான் அப்படியே அங்கேருந்து தங்கமாக வாங்கிட்டு வரான், இவன் நிறைய மோதிரம் செய்கிறா, கம்மல் செய்கிறா, செயின் செய்கிறா, சொத்தாக வாங்கிட்டு இருக்கிறா, அவங்க பிள்ளைகளுக்கு என்ன குறைவு, அப்படியே நல்லா அனுபவிக்கிறாங்க. பிரச்சனை என்ன, கணவன் எப்படி சம்பாதிக்கிறாரு, தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை தவிர்த்து விட்டு, எதுக்கு ஏன் கல்யாணம் பண்ண, எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்ட, குழந்தை பெற்றா வளர்க்கணும், கல்யாணம் பண்ணால் என்ன செய்யணும், குடும்பத்தை அமைக்கணும், குடும்பத்தில் இருக்கணும். வாழ்க்கை நிர்பந்தங்கள் சில நேரத்தில் ஒரு தூரமாக்கலாம். ஆனால் இந்த நிர்பந்தங்கள் நீங்குகிற பொழுது அதற்கேற்றபடி என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை அமைப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் அது முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதனால நிறைய பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. அவ்வளவு சம்பாதிச்சு அப்புறம் வந்து பார்த்தா பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு ட்ராக்கில் போயிடுறாங்க. ஏன், உடனிருந்து தகப்பன் வளர்க்கலையே, உணர்ந்து பிள்ளைகளை கண்காணிக்கவில்லையே. கண்காணித்தாலும் கெட்டு போகிற பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இருந்தாலும் கெட்டு தான் போவாங்க, இல்லாவிட்டாலும் கெட்டு அப்படி போகும். நாம் செய்ய கடமை செய்தோமா, நாளை கர்த்தருக்கு முன்னால் போய் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கேட்பார்ல, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்ய கடமை செய்தாயா, அவளை பராமரிக்க வேண்டியதும் பராமரித்தா, அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஐக்கியத்தை கொடுத்தாயா, அவளை நடத்த வேண்டியது நடத்தினாயா, நீ காசை மட்டும் சம்பாதிச்ச, நிறைய சொத்தை வாங்கி வச்ச, இல்லையே. அப்போ அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம என்ன செய்ய முடியும், we cannot experience Christ, கிறிஸ்துவ அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய மைண்ட் எங்கே இருக்கிறது, பணத்தின் மேல் இருக்கிறது. பணத்தின் மேல் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய நம்முடைய அவசியமான கடமைகளை என்ன பண்ணுவோம். ஆனால் இதே ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்க்கப்படுகிறது. இப்போ போயிட்டு நான் கர்த்தரை அனுபவிக்கலாம் முடியாது, பாவ விடுதலோடு வாழ முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது, நம்பிக்கையில் நிலைத்திருக்க முடியாது. கர்த்தரை அனுபவிக்கிறோம், அவருக்கு ஏற்ற விதமாகத்தான் சிந்திக்க வேண்டும், அவருக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு ஏற்ற விதமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதபடிக்கு நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு என்னுடைய உறவு நன்றாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மூன்றாவதாக, பணத்தின் மேலே பொருள் மேலே அதிகமாக, அதாவது மனதை வைத்த நான் என்ன சொல்லணும்னா, பெரிய மோசமாக இருக்க சொல்லலை. நம்முடைய சந்தோஷத்தினுடைய ஃபவுண்டன் எது, கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்முடைய சந்தோஷம்னு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அவைகிட்டில் முதலிடம் கொடுக்காதபடி வேறு விதத்தில் தான் நம்முடைய சந்தோஷம் எதிர்பார்க்குறோம்னா, அதுதான் கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் நம்மை டைவர்ட் பண்ணுகிற காரியம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, சஃபிஷியன்ட் டைம் they can't spend, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரத்தை செலவிட முடியாது. ஆண்டவரோடு பேச, அமர்ந்திருந்து பைபிளை படிக்க, அமர்ந்திருந்து சிந்திக்க, ஆண்டவருடைய காரியங்களோடு சம்மந்தப்பட they don't find time. ஏன்னா அவங்க they are very busy with their business and other things. புரிகிறதா? அப்போது தேவ சமூகத்தில் இருக்க முடியாத அளவிற்கு பணம்பொருள் சம்பாதிக்கின்ற அலுவல் உன்னுடைய நேரங்களை எடுத்துக்கொள்கிறதுன்னு சொன்னால், யூ கான்ட் என்ஜாய் கிரைஸ்ட், யூ cannot எக்ஸ்பீரியன்ஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவ அனுபவிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான சந்தோஷம் கர்த்தரிடத்தில் வருகிறது என்று விசுவாசித்தால் அதற்கு போதுமான நேரங்களை செலவழிக்க வேண்டும், இல்லையா?
இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இல்லை. இப்போ இந்த அதானி அம்பானிலாம் பாருங்கள், 24 மணி நேரமும் என்ன தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரமும். ஆமாம், இவங்களெல்லாம் பார்த்து மனுஷன் என்ன சொல்கிறோன்னா பாருங்கள் அவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய திறமையாளர்கள்னு. ஆனால் இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களுடைய வாழ்க்கையை சொல்லப்போனால் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் முன்னேறுகிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்னு ஒரு ஜவுளி கடை இருக்குது. இந்த ஒரு கடையினால் ஒரு நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் என்ன செய்ய முடியலை, முன்னுக்கு வர முடியலை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவங்க கார்ப்பரேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போத்தீஸுக்கு நடக்கிற வியாபாரம் மட்டும் ஒரு 200 கடை வச்சா நடக்கும். அது 200 பேர் என்ன பண்ண முடியலை. ஒரு அதானி தான் முன்னுக்கு வர முடியுது இல்லையா. ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலதிபர்கள் வர முடியாத இடத்துல அது ஒரே ஒரு ஆள் வந்து நிற்கிறார். இது ஆசீர்வாதமாக சாபம்? ஒருவரே ஒட்டுமொத்த தொழில்களையும் நிர்வாகம் பண்ணுறா, ஒட்டுமொத்த செயல்பாடுகள் இருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு நாட்டுக்கு என்ன கிடையாது. இதனுடைய விளைவாக தான் கம்யூனிசம்லாம் வந்தது. அப்போது மனிதன் பணத்திற்கும் பொருளுக்கு என்ன செய்யற முதலிடம் கொடுக்குறான், தேவருக்குரிய காரியங்களுக்கு என்ன செய்யலை, முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போதுமான அளவுக்கு நேரங்களை செலவழித்து ஆண்டவரோட உறவை வளர்க்குறதுக்கு செலவு பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு காசு தான் அதிக சந்தோஷம் தரும். இயேசுநாதர் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் அவருடைய வேலை என்ன, பணம் தான் எனக்கு சந்தோஷத்தை தரும், அந்த பணத்தை சம்பாதிக்கிற அவர் என்ன பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த விதமானவர்கள் கர்த்தரை அனுபவிக்க முடியாது. இறுதியாக ஒன்று, பணம் பொருள் மேலே அதிக ஆசை வச்சுருக்கவங்கள்ட்ட இன்னொரு சிம்டம் என்ன, நான் சொல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தூக்கம் ரொம்ப வருதோ அவங்க சொல்லுங்கள். முதலாவது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறையை கிடன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு தூக்கம் அதிகமாக தாக்குற ஆளுக்கு. சரி, பணம் பொருள் மேலே அதிக ஆசை வச்சுருக்கிறவங்கள்ட்ட இன்னொரு சிம்டம் காட்டுங்க. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா, அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு திறன் கொடுத்து கொண்டே இருக்கணும், ஆண்டவர் ப்ளஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே ஆண்டவர் எப்போவுமே இந்த கையை இப்படி காமிச்சிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஆனால் இவங்க 2 கையிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கே தான், யாருக்கும் 10 பைசா என்ன செய்ய மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அதிலிருந்து வருகிற எல்லா சந்தோஷத்தையும் இவங்களே அனுபவிக்க விரும்புகிறாங்க. அதனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டா என்ன ஆகிடும். ஆமாம், நிறைய பேருடைய பழக்கத்தை பார்த்திங்கன்னா, சோறு சூடாக இருந்தால் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, மிச்சமாக தான் இருக்குது. சுட சுட சோறு இருக்குது, சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீ நைட்டுக்கு இது சாப்பிட போகிறது கிடையாது, உனக்கு தான் பழக்க வழக்கம் வேறு விதமாக இருக்குது. சாயங்காலம் வேறு எதாவது ஆர்டர் பண்ணிக்கிட்டு இப்படி சாப்பிட போகிற, மத்தியானம் சாப்பாடு மிச்சம் வந்துலாம் யாரை ஒரு தடவை கூப்பிட்டு கொடுக்கணும்ல, என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, சுட சுட சோறு, சுட சுட சாம்பார், சுட சுட மீன் குழம்பு எப்படி கொடுக்குறது. அப்புறம் அதை ஆறி போய் சாயங்காலம் நாத்தம் வச்சு அப்புறம் தெருவில் வந்து நிற்கிறது. யாராவது இருக்கிறாங்களா தான தர்மம் பண்ணுறதுக்கு? அவன் ஒன்றை விட சூடாக சாப்பிட்றான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெருவில் உட்காந்துருக்குறாங்க ஆளுகள், சுட சுட சமைச்சு என்ன செய்கிறான், புண்ணியம் தேடுறதுக்காக கொடுக்குறாங்க. நாம் தான் ஆற வச்சு சாப்பிட்றோம், ஃப்ரிட்ஜில் வச்சு அவன் சுட சுட சாப்பிட்றான் டெய்லி. ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ண என்ன இருந்தாலும் சாப்பிட போகிறது கிடையாது, கொடுத்து தொலைக்க வேண்டியதானே. இல்லை, அதை ஆற வச்சு இனி எனக்கு சாப்பிட முடியாதுங்க நிலைமை, டஸ்ட்பினில் போடுறதுக்கு போல தான் அதில் ஒரு புண்ணியம் தேடுவோமே, வேஸ்ட்டாக போடுறது இல்லை. பால் பாக்கெட்டோட கழுவி வச்சு விற்கிறாங்கள, அதை மாதிரி இந்த சாப்பாடை இந்த நாரை வச்சு அதுக்கு பிறகு போட்டு புண்ணியம் தேடுறது. மற்றவர்களுக்கு ஒன்றை கொடுக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டியதை பெற முடியாது. அல்லேலூயா. தாராளமாக கொடுங்க, தாராளமாக கொடுங்க. அதுக்காக இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் போடாதீங்க. பிரதர் தான் சொன்னார்னு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஞானமாக கொடுங்க, அறிந்து கொடுங்க. யாருக்கு கொடுக்கணும், உலகத்தில் ஏமாத்துறவங்களும் அநியாயக்காரங்களும் அக்கிரமங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு என்ன செய்யாதீங்க, கஷ்டப்படாதுங்க. ஆனால் கொடுங்க, தாராளமாக கொடுங்க. நீதிமொழிகள் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 26 வசனத்தை மட்டும் சீக்கிரம் படிங்க, நம்ம முடிச்சிடலாம். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தானியத்தை கட்டி வைக்கிறான், மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிறான், அவனை ஜனங்கள் என்ன செய்வாங்களா, இவன் மட்டும் கொடுத்தா எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கும், அப்படி தானே. அதெல்லாம் சங்கீதம் 119 வாசிக்கும்போது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிலைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதைத்தான் 6:30 லூக்காவில் படிக்கிறோம். அப்போது நாம் பணம் எல்லாம் எனக்கு தான் வேணும், பொருள் எல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் வாங்கிட்டே இருப்போம். புதுசாக சொத்தை வாங்கிட்டே இருப்போம், லேண்டாக வாங்கிட்டே இருப்போம். இந்த ஊரில் வாங்குவோம், அந்த ஊரில் வாங்குவோம், வாங்கின கார்களை திரும்ப வாங்கிட்டே இருப்போம்.
எல்லாமே நமக்கு தான். ஏன் நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வச்சனால வாங்கினவே என்ன செய்கிறேன். சிலருடைய மனோபாவம் என்னென்னு சொன்னால், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் தெரியுமா. ஐயோ, நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் தான் 4 பேருக்கு உதவி செய்யணும். கஷ்டப்படாமல் முன்னுக்கு வந்ததை கொண்டு உதவி செய்யறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சதுலேருந்து ஒரு பகுதியை ஏழைக்கு கொடுத்தா அதுதான் பெரிய ஹெல்ப்புங்க. நீ ஒரு கஷ்டப்படாதபடிக்கு சம்பாதிச்சதில் ஏழைகளுக்கு கொடுக்கல ஒரு மேட்டர் கிடையாது. கஷ்டப்பட்டதில் கொடு. நீ கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வந்த. கஷ்டப்பட்டு 4 பேருக்கு என்ன செய்யும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு முன்னேற ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார், சம்பாதிக்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கார். அதையெல்லாம் உனக்குனே வைக்காத. வச்சு நீ அனுபவிக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு உன் பிள்ளைகளும் அந்த இடத்துல நல்லா சம்பாதிப்பாங்க. நீ சம்பாதிச்ச யாருக்கு? உன் பிள்ளைகளும் சம்பாதிக்க போகுது. அதனால் நீ வாழ்கிற காலத்தில் மற்றவங்களுக்கு என்ன செய்ய கொடு. ஏன் கொடுக்க முடியலை? ஒரே ஒரு ரீசன், கர்த்தரை அனுபவித்தால் தான் கொடுக்க முடியும். நாம் எப்போவுமே கர்த்தரை பயன்படுத்துகிற ஆட்கள். இன்னும் எனக்கு சொத்து வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். நான் ஆபிரகாம் லெவலுக்கு இன்னும் வரல. ஆபிரகாமுக்கு ஆயிரக்கணக்கான ஆடெல்லாம் இருந்திருக்குதாமே, இல்லை யோபுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான. நாங்கள் அந்த லெவலுக்கு வரலையே. ஆண்டவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் என்னுடைய களஞ்சியங்கள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமாம், இருக்கிறத கொடுக்கணும். கொடுக்க முடியலைன்னா காரணம் சொன்னால் கிறிஸ்துவை அனுபவிக்கலை. போலித்தனமான ஆன்மீக வாழ்க்கைகள். ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவருக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு, மிச்சம் எல்லாமே எனக்கு பணத்தில் தான் பொருளில் தான் ஆசீர்வாதம் வருகிறதுங்கிற நம்பிக்கை. எனவே கிறிஸ்துவை அனுபவிக்க முடியாதபடிக்கு உங்களை திசை திருப்பி கொண்டு செல்கிற 2 முக்கியமான காரியங்களை பார்த்தேன். இன்னும் 3வது மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. நேரங்கள் குறைவாக இருக்கிறபடினாலே நான் என்ன செய்கிறேன், அதுக்கு நுழைய விரும்பவில்லை. நுழைந்தால் அதை நான் முழுமையாக சொல்ல முடியாது. எனவே அதுக்கு 3வது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன பாயிண்ட்டு? இச்சைகளின் அழுத்தங்கள். தலைப்பு மட்டும் நான் சொல்லிட்டேன். அதை இப்பொழுது நான் தொட விரும்பவில்லை. தொட்ட நிறைய நேரமாகும். ஆக கிறிஸ்துவை அனுபவியுங்கள், அதில் விடுதலை அனுபவியுங்கள், பரிசுத்தத்தை அனுபவியுங்கள், நம்பிக்கை அனுபவியுங்கள், சந்தோஷத்தை அனுபவியுங்கள், சத்தியத்தை அனுபவியுங்கள். நிறைவுற்றவளாக இருப்பீர்கள். அதனுடைய விளைவுதான் பிற நன்மைகள். அவைகளை அனுபவிக்க விடாதபடிக்கு 3 முக்கியமான டைவர்ஷன்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று மனிதர்கள் தொடர்பான நம்முடைய மனநிலைகள், 2வது பணம்பொருள் தொடர்பான நம்முடைய மனநிலைகள், 3வது இச்சையினுடைய அழுத்தங்கள். கர்த்தர் சித்தமான இச்சையினுடைய அழுத்தங்களை அடுத்த கூடுகையில் இல்லை இன்னொரு கூடுகையில் என்ன செய்வோம், நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட இயேசுவை அனுதின வாழ்விலே நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம்மை அனுபவித்து வாழ்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்விலே பிற நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை எங்களுக்கு விசுவாசத்தின் மூலமாக சொல்லிக் கொடுத்தீர். நாங்கள் இந்த சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மிடத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை நாங்கள் வேறு எதிலும் எதிர்பாராதபடிக்கு, உம்மை முதலிடத்தில் வைப்பதற்கு எங்களை விடாதபடிக்கு ஆண்டவர் எங்களை திசை திருப்பிச் செல்கிற மற்ற காரியங்களை அடையாளம் கண்டு கொண்டு செயல்பட ஆண்டவர் உதவி செய்யும். பணத்தை விட, பொருளை விட, மனித உறவுகளை விட நீர்தான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட ஒவ்வொரு நாள் கிருபிதாரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.